Hi students, welcome to இந்த கைகள் IAS Academy. So வீடியோவில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா RRB டெக்னீஷியன் எக்ஸாம்ல சரிங்களா 2024ல எல்லாரும் அரசு வேலைக்கு போக போறது 100% உறுதி. கண்டிப்பா நம்மளால தட்டி தூக்க முடியும். கரெக்ட்டா பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை தட்டி தூக்கலாம். புரியுதா? இத பொறுத்த வரைக்கும் கிரேட் 3 போஸ்ட் இருக்கு, கிரேட் 1 போஸ்ட் இருக்கு, அது உங்களுக்கு தெரியும். கிரேட் 3 போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 12th மேக்ஸும் பிசிக்ஸும் படிச்சவங்க எழுதலாம். சேம் டைம் ITI முடிச்ச எல்லாருமே கிரேட் 3 போஸ்ட் எழுதலாம். அப்படியே கிரேட் 1 போஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேட் 1 போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஐடி, இது இல்லாம டிப்ளமோ ட்ரிபிள் இசி சிஎஸ்சி ஐடி, இன்ஜினியரிங் ட்ரிபிள் இசி சிஎஸ்சி ஐடி, இவங்க எல்லாருமே கிரேட் 1 போஸ்ட் எழுதலாம். சோ இந்த ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகாடமிலயுமே கூட ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் டெஸ்ட் போயிட்டு இருக்கு. சோ கிரேட் 1 போஸ்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் டெஸ்டும் சேர்த்து ஃபீஸ் வந்து 5,999. கிரேட் 3 போஸ்ட்டுக்கு ஆன்லைன் கிளாஸும் ஆன்லைன் டெஸ்ட் சேர்த்து ஃபீஸ் 2,999. ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல அகாடமி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்னா ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான், நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். டெஸ்ட்டுமே PDF தான் கொடுப்போம். சோ நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி எழுதிக்கலாம். ரைட்டா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், இப்போ கிரேட் 1 போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான சிலபஸ் உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியுங்க. ஆப்டிடியூடு, ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதெல்லாம பேசிக் எலக்ட்ரானிக்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸும் இருக்கு. புரியுதா? இதுல உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் எங்க கேட்கறாங்கன்னா இந்த சயின்ஸும் இன்ஜினியரிங்கும் சேர்த்து ஒரு 35 கேள்வி கேட்கறாங்க. இது இல்லாம பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு 20 கேள்வி கேட்கறாங்க. இந்த ரெண்டும் தான் நீங்க முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கும் நான் கிரேட் 1 போஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். சோ அதுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நீங்க எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறப்ப முதல் இந்த சிலபஸ் முடிங்க. ஏன்னா இதை முடிச்சிங்கனாலே 55 கேள்வி கன்ஃபார்ம், மொத்தமாவே 100 கேள்வி தான். இந்த ரெண்டை மட்டும் முடிச்சிங்கனாலே 55 கேள்வி கன்ஃபார்ம். இதை முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்டிடியூட் மேக்ஸை பாத்துருங்க. புரியுதா? ஏன்னா ரீசனிங் ஏன் நான் பாக்குறேன்னு சொல்றேன்னா ரீசனிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரேட் 1 போஸ்ட்ல கம்மியா தான் கேட்கறாங்க. இதை தாண்டி ரீசனிங் அவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாது. இப்ப ஒரு 5 கேள்வி கேட்கறாங்கன்னா 10 கேள்வி நீங்க ஆன் தி ஸ்பாட்ல போய் அடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு தனியா டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரானிக்ஸையும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனையும் முடிச்சுட்டு அப்புறமா ஆப்டிடியூட் பாத்துருங்க. சரிங்களா? ஆப்டிடியூட பார்த்து முடிச்சுட்டு அப்புறமா ரீசனிங் பாருங்க. ரீசனிங் பார்த்துட்டு கடைசியா டைம் இருந்தா மட்டும் ஜெனரல் அவேர்னஸ் படிங்க. ஏன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு படிக்கணும். 10 கேள்வி தான், 10 கேள்வி தான். புரியுதா? இந்த 10 கேள்விக்கு நீங்க படிக்கிற சிலபஸ் இருக்குல்ல, அது இந்த 90 கேள்விக்கு படிக்கிற சிலபஸை விட அதிகம். நான் சொல்றது புரியுதா? அதனால ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ஆப்டிடியூட், அப்புறமா ரீசனிங் பாருங்க. பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் படிச்சுக்கலாம். ஓகேவா? பார்த்துட்டு டைம் இருந்தா நீங்க ஜெனரல் அவேர்னஸ் படிச்சுக்கலாம். அப்படியே கிரேட் 3 போஸ்ட் எடுத்து பார்த்தோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சயின்ஸே 40 கேள்வி கேட்கறாங்க. கிரேட் 3 போஸ்ட்னா யாரு? 12th படிச்சவங்களுக்கும் ITI போஸ்டும் வந்திருக்குல்ல, அது அதுல சயின்ஸே 40 கேள்வி கேட்கறாங்க. அப்ப மொத்தம் நீங்க சயின்ஸ் தான் முடிக்கணும். அப்புறம் ஆப்டிடியூட் 25, ரீசனிங் 25. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரீசனிங் ஆப்டிடியூட்க்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரெண்டுமே 25. ஏன்னா இங்க பொறுத்த வரைக்கும் ரீசனிங்ல 25னா 25மே அடிச்சிடலாம். பட் மேத்ஸ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 25 கேட்கறாங்கன்னா ஒரு 20 அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அப்படிங்கிறப்ப நீங்க ரீசனிங் ஆப்டிடியூட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கிரேட் 3 போஸ்ட்க்கு சயின்ஸை முடிக்கணும். அப்புறமா ஆப்டிடியூட் ரீசனிங் பாருங்க. நீங்களும் டைம் இருந்தா மட்டும் ஜெனரல் அவேர்னஸ் பார்த்துக்கிட்டா போதும். இதுதான் பிளான். கரெக்டா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க ரெகக்னிஷன்ல வேலைக்கு போயிடலாங்க. வேகன்சி நிறைய தான் இருக்கு. ஓகேவா? கிரேட் 1 போஸ்ட்டுக்கு 1000க்கு மேற்பட்ட இருக்கு. கிரேட் 3க்கு 8000க்கு மேல இருக்கு. வேகன்சி அதிகமா தான் வந்திருக்கு. அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி 2024 வேலைக்கு போக பாருங்க. ஏன்னா ஒரே எக்ஸாம் 100 கேள்வி அடிச்சா வேலைக்கு போயிடலாம். புரியுதா? சோ அதுக்காக நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபீஸ் டீடைல் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர் கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.